கர்த்தருக்கே மகிமை. பிரேஸ் த லார்ட். நான் உங்கள் முகமடி. இன்னைக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க வாசிக்க கேட்போம். ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் விரிவுண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. என்னங்க இதை பற்றி பேசுகிறோம்? தெரிய நினைக்கிறேன். வானத்தையும் கீழே பூமியை பற்றி இங்கே இருக்குது இல்லையா? நமக்கு எல்லாம் தெரியும், இப்படி எல்லாம் தெரியும். ஆனால் நம்ம மறந்துடுறோம். சில சமயம் நம்ம மறந்துடுறோம். இப்போ திடீர்னு வந்து உங்கள்கிட்ட ஏபிசிடி சொல்லுங்கன்னாக்கா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பெரியவங்களாக இருந்தீங்க, சின்ன பசங்க சொல்லிடலாம். ஆனால் பெரியவங்க மறந்துருக்கு. திருப்பி நம்ம கொஞ்சம் அதுலேருந்து வரணும்னா கொஞ்சம் டைட் பண்ணி நம்ம படிச்சிடலாம் இல்லையா? அதே போல் தான் நம்ம பைபிள் எத்தனை தடவை படித்தாலும் சில விஷயங்கள் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மறந்துடுறோம். ஆனால் நம்ம தொடர்ந்து அவைக்குரிய வாழ்க்கையில் இருக்கும்போது, ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்கும்போது நமக்கு எல்லாமே மறக்காதபடிக்கு நம்மளை தேவன் நடத்துவார். இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, கடினமான வேலைகள், பிரச்சனைகள் மத்தியில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறதுனால நம்ம பாதிப்பெல்லாம் நம்மளை அண்டாது நமக்கு விடுதலாகி நம்ம நடந்து கொண்டிருக்கோம். ஆனால் கஷ்டங்கள் பாடுகள் வருது, அதில் நம்மளை மீட்டு அதான் வந்தால் தானேங்க நம்ம வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியும். எதுவுமே இல்லை அப்படியே போயிட்டுனா நம்ம எப்படி இருப்போம்? அப்படி தான் இருப்போம் இல்லையா? அதனால தான் சில விஷயங்கள் நம்மளை விட்டு போகிறதும் நல்லது, நம்ம கூட இருக்கிறதும் நல்லது. நம்ம விட்டு சில விஷயங்கள் பிரிக்கப்படுதுன்னா நல்லது. நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதுக்கு கஷ்டப்படக்கூடாது. கஷ்டப்பட்டாலும் என்ன பண்ணக்கூடாது? அந்த விஷயத்தை அதிகமாக ஆராய்க்கப்படாது. தேவன் செய்கிறாருன்னா தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிந்து அந்த காரியத்தை ஒப்பு கொடுக்கும் போது நடக்கும். இயேசு கிறிஸ்து இப்படி தான் கிருஷ்ணமலை தோட்டத்தில் அவர் விட்டுக்குட்டு கண்ணீரோட ஜெபிச்சார், சித்தமான இந்த பாத்திரத்தை விடுதலை பண்ணும்படி இல்லையா? ஆனாலும் அந்த தேவன் ஏசப்பா பிதாவின் நாமத்தின்படி அவர் சொன்ன செயல்படி அவர் நடந்து கொண்டார். நாம் அவரோட பிள்ளைகளாக இருக்கிறதுனால நாமளும் சில விஷயங்களை கடந்து செல்லணும்னா சில பாடுகளை நம்ம பொறுத்து தான் ஆகணும். சகிக்கிற மனப்பாடம் நமக்கு இருக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு சில விஷயங்கள் பிரிஞ்சிருந்தா கவலைப்படாதீங்க. தேவன் உங்களோட இருப்பார். தேவன் உங்களை நடத்துவார். எல்லா நேரத்திலும் தேவன் என்று எதிர்பார்க்கும் போது உங்களோட இயேசு கிறிஸ்து இருந்து நடத்துவார். சரிங்களா? எந்த விஷயத்துக்கும் கவலைப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து உங்களோட இருப்பார். அடுத்த வீடியோவில்